ஹாய் எவ்ரி ஒன். ஓகேம்மா, இன்றைக்கி பைத்தானோட டே 8. ஓகேவா? இந்த செஷனில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டேட்டா டைப்ஸில் வந்து லிஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ சீக்வன்ஸ் டைப்பில் வந்து லிஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நான் அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் பேசிக்காக வந்து சொன்னேன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்ம வந்து டேட்டா வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரே விதமான டேட்டா டைப் தான் இருக்கணுமா அப்படிங்கிறது வந்து இல்லை. எந்த வித டேட்டா டைப்னாலும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இட் வாஸ் ஜஸ்ட் லைக் டேக்கிங் எ லிஸ்ட். நம்ம வந்து ஏதோ ஒரு லிஸ்ட் எழுதுகிறோமோ, ஒரு மளிகை ஜாமான் லிஸ்ட் எழுதுகிறோம், இல்லை வந்து ஒரு ஸ்டோர் போகிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் அந்த லிஸ்ட் எழுதுகிறோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரே மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண மாட்டோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கே போகிறோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் எழுதுவோம்? மளிகை ஜாமானுக்கும் எழுதுவோம். அதே சமயம் வந்து காய்கறி வாங்குறதுக்கு, ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் அது என்னென்ன எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரே கேட்டகரியில் வர்றதா இருக்காது. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து இருக்கும். ஸோ மளிகை ஜாமான்களது இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், அதுபோக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்னால் அதுக்குள்ளது இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும். சரியா? ஸோ இதுலேயும் அந்த லிஸ்ட் நம்ம பைத்தானில் லிஸ்ட்லேயும் அதே தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து எப்படி இருக்குன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். எதுவுமே வந்து ஒரே கேட்டகரியை வந்து சேர்ந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் வந்து வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ ஒரு 4 5 இருக்கும். லிஸ்ட்டு, டிப்பிள், செட்டு, டிக்ஷனரி, இந்த மாதிரி ஒரு 4 5 வந்து இருக்கும் சீக்வன்ஸ் டைப் ஆஃப் இதில். ஸோ அதில் வந்து அந்த கேட்டகரியில் வந்து நமக்கு வந்து லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லிஸ்ட்டில் வந்து எப்படி நம்மளோட எலமெண்ட்லாம் ப்ளேஸ் ஆகும் அப்படின்னா, லைக் அரேஸில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி இண்டெக்ஸ் நம்பர் வச்சு தான் வந்து நமக்கு வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ ஆல்வேஸ் எப்போவுமே நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து 0th பொசிஷன் தான் எடுப்போம். ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து 1 அப்படியே அந்த கண்டினியூ பண்ணி போய்ட்டு இருக்கும். ஸோ அரையில் வந்து எப்பவுமே நம்ம வந்து நம்மளோட பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து 0th பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுப்போம். சரியா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பைத்தானில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து அந்த 0th பொசிஷனில் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈவன் நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ட்ரிங் நேற்று பார்க்கும்போது கூட ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு இதை எடுத்து நம்ம செப்பரேட்டாக எழுதும்போது கூட அது வந்து என்ன பண்ணுச்சு, அந்த பொசிஷன் வச்சு எடுத்துகிட்டு இது பண்ணிச்சு. A(1) அப்படி நம்ம வந்து போடும்போது அந்த செகண்ட் பொசிஷன் 0 1 ஹலோ வெல்ல போட்டு நினைக்கிறேன். ஸோ அது என்ன பண்ணுச்சு, ஈல் உள்ளதை வந்து எடுத்து கொடுத்துச்சு. ஹலோ வெல்ல வெல்கம் பைத்தான் ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும் வந்ததுக்கு. ஸோ சரியாக ஞாபகம் இல்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து லிஸ்ட்டில் உள்ள ஐட்டம்ஸும் நமக்கு வந்து இதாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பைத்தானில் இருக்கிற சீக்வன்ஸ் டைப்பில் வந்து காமனாக இது பண்ணுறது லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம அதில் வந்து வந்து லிஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதுக்கு அடுத்து இருக்கிற ஏதாச்சும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டே வந்து சிங்கிள் கிளாஸில் பார்க்க போகிறோம்னா 2 கிளாஸ் போவோம் அப்படின்னு தெரில. ஸோ பார்க்கலாம், டைமிங் எந்தளவு வருதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணணும். சரியா? ஸோ பைத்தானோட லிஸ்ட். ஓகேவா? ஸோ பைத்தானோட லிஸ்ட் காமன் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இந்த வேரியபிளுக்கு வந்து வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூ டிக்ளேர் பண்ணுறது எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏதோ டபுள் கோட்ஸ் ஒரு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி வேல்யூஸ் வந்து கமாஸ் மூலமாக வந்து செப்பரேட் பண்ணி நம்மளோட வேல்யூஸ் வந்து எழுதுவோம். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம எழுதுறது தான் நம்மளோட லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ஐட்டமில் வந்து லிஸ்ட் 1 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு வந்து ஸ்ட்ரிங் வைஸாகவும் இருக்குது. ஸோ தென் அதுக்கடுத்து வந்து நம்பர்ஸ். ஓகேவா? அது வந்து நமக்கு வந்து சேம் டேட்டா டைப்பில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. இட் வில் பி எனி டேட்டா டைப். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே என்ன மாதிரியான டேட்டாஸ் வேணும்னா நமக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கொடுத்து நம்ம வந்து காமனாக ஒரே லிஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு லிஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா, ஸோ எல்லைன்னு போட்டுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே எதை நம்ம டபுள் கோட்ஸ் ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணுறது வந்து நம்ம எதை டபுள் கோட்ஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுக்குள்ளே வந்து லிஸ்ட் ஐட்டம் _1. ஸோ தென் அதுக்கடுத்து கமா போட்டு செகண்ட் லிஸ்ட் ஐட்டம் எழுத போகிறேன். இதை நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே போடுறேன். லிஸ்ட் ஐட்டம் _2. ஸோ தென் ஒரு நம்பர்
தென் அதுக்கடுத்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 இதை நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா லிஸ்ட்டு தான். நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓகேவா? எந்த ஒரு எரருமே நமக்கு வந்து இது வந்து கொடுக்காது. ஓகேவா? ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து லிஸ்ட்டாக வந்து பிரிண்ட் ஆயிரும். சரியா? ஸோ பைத்தான் main.py. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து அப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து இதோட டைப்பை பார்க்குறதா இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். டைப் ஆஃப் எல்ஐ. ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம கொடுத்துருக்கு வந்து என்ன டைப் அப்படிங்கிறது இதில் வந்து காமிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் லிஸ்ட் அப்படிங்கிற டைப் வந்து நம்ம வந்து காமிச்சிருச்சு. ஸோ இந்த டைப் ஆஃப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது முன்னாடி வந்து அதை பார்த்தோம். ஸோ அதை தான் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சு வச்சது ஒரு லிஸ்ட்டுனா நம்ம வந்து நமக்கு தேவையான டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வந்து நம்ம வந்து ஒரே லிஸ்ட்டில் வந்து மெர்ஜ் பண்ணி அதாவது ஜாயின் பண்ணி நம்ம வந்து கம்பைன் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லிஸ்ட் ஐட்டம்ஸ் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இந்த ஆட் பண்ணியிருக்க ஐட்டம் வந்து என்னென்னா அது வந்து அந்த ஆர்டரில் தான் இருக்கும். நம்ம என்ன ஆர்டரில் எழுதியிருக்கோமோ அந்த ஆர்டரில் வந்து லிஸ்ட் ஐட்டம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து மல்டிபிள் அதாவது ஒரே மாதிரி நேமில் வந்து இப்போ வந்து வேறு டூப்ளிகேட் ஐட்டமும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டைப் ஆஃப் வந்து எடுத்து விட்டுறலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வேல்யூ முடிஞ்ச பிறகு நான் திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற அதே லிஸ்ட் ஐட்டம் -01. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அதே கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணால் நமக்கு அந்த இதையும் சேர்த்து தான் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்ம எழுதுகிற ஐட்டம்ஸ் நம்ம என்னெல்லாம் எழுதுகிறோமோ அது எல்லாத்தையும் காமிக்கும். ஸோ ஈவன் அதில் டூப்ளிகேட் ஐட்டம் ரிப்பீட்டட் ஐட்டம் இருந்தாலும் நமக்கு வந்து அது வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் நமக்கு வந்து காமிக்கும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் டிக்ஷனரிலேயோ டிப்பிள்லேயோ இந்த இது வந்து காமிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் வந்து அதை வந்து அலோவ் பண்ணாது அப்படின்பாங்க. ஸோ இதில் நமக்கு வந்து ஃபஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட இண்டெக்ஸ் நம்பர் என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். ஸோ இது வந்து 1, இது 2, இது 3, இது 4. ஸோ இந்த மாதிரி போகும். ஸோ டோட்டலாக இருக்கிற லென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. பட் ஆனால் இதோட இண்டெக்ஸிங் போர்ஷன் வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா 0, 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். லைக் வந்து ஒரு அரே எப்படி ஆரம்பிக்குமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இது வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆர்டரில் தான் இருக்கும். அந்த ஆர்டர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அன்லெஸ் நம்ம வந்து புதுசாக ஐட்டம்ஸ் எதாவது ஆட் பண்ணோம் வச்சோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இடையில வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை அப்பன் பண்ணி லாஸ்ட்டில் அப்பன் ஆகும். ஸோ இன்சர்ட் பண்ணுற மாதிரி இந்த இது பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ஜஸ்ட் அந்த இருக்கிறதே நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அதில் எந்த ஒரு ஆர்டருமே சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் டைம் பேசிக்காக பார்க்கும்போது நமக்கு செட்டில் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். செட் வந்து ஒவ்வொரு தடவை கால் பண்ணும்போதும் அது என்ன பண்ணுச்சு அதோட வேல்யூஸ் வந்து ஆர்டர் வந்து நமக்கு மாற்றி கொடுத்துச்சு. லிஸ்ட் வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து ஆர்டர் வந்து மாற்றாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து சேஞ்சபிள் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேஞ்சபிள் ஒன் மீன்ஸ் நம்ம அதுக்குன்னு தனியாக உள்ளே வந்து புதுசாக ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறதா இருந்தால் இன்செர்ட் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதே லிஸ்ட்டை அப்படி நம்ம வந்து காப்பி எடுத்து கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து லிஸ்ட் ஐட்டம் என்ன அப்படிங்காங்கன்னா சேஞ்சபிள் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நமக்கு எப்போ எப்படி எந்த இடத்துல எது தேவையோ அதை வந்து நம்ம வந்து ஆல்டர் பண்ணி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சேஞ்சபிளாக இருக்கும் அப்படிங்கிறான். ஸோ டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணும் அப்படின்னால ஸோ இங்கே போட்டிருக்கேனா ஸோ டூப்ளிகேட் ஐட்டம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எந்த ஒரு ஏறமே காட்டாது. நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து அலோவ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ லிஸ்ட்டோட லென்த்தை செக் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம லிஸ்ட்டோட லென்த்து ஆல்ரெடி இந்த எல்என்ஜி வந்து இதில் பார்த்தோம். ஸ்ட்ரிங்கோட லென்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணாலும் அதே தான். ஓகேவா? ஸோ நத்திங் பட் இந்த இடத்துல எல்என்ஜி மட்டும் கொடுத்துட்டு எல்இஎன் மட்டும் கொடுத்துட்டு எல்ஐ கொடுத்தா நமக்கு வந்து போகும். ஸோ என்ன பண்ணணும் நான் சொன்னேன்ல லிஸ்ட்டோட லென்த் வந்து நமக்கு 5. பட் ஆனால் நமக்கு வந்து அதோட இண்டெக்ஸிங் பொசிஷன் வந்து இண்டெக்ஸிங் பேஜ் எந்த மாதிரி இருக்கும்னா 0, 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற மாதிரி வந்து இதாகும். ஓகேவா? அந்த இதுதான் நமக்கு வந்து
இதாகும். ஸோ பட் ஆனால் நமக்கு லென்த் வந்து டோட்டல் லென்த் வந்து 5 எலமெண்ட்ஸ். சரியா? டோட்டல் லென்த் வந்து நமக்கு வந்து 5 எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ தென் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் லிஸ்ட் ஐட்டம். ஸோ லிஸ்ட் ஐட்டமை எந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நம்ம பர்டிகுலர் லிஸ்ட் ஐட்டம் இருக்கும். அந்த லிஸ்ட் ஐட்டமில் எனக்கு இத்தனை இண்டெக்ஸ்லேருந்து ஒரு ஐட்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி அதை வந்து ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறது. ஓகேவா? இல்லை இந்த இடத்துல என்ன என்ன ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இண்டெக்ஸிங்கை வச்சு நம்ம லிஸ்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா? நம்மளோட இண்டெக்ஸ் இப்போ நம்ம 0 1 2 3 4 அப்படின்னு சொன்னால, ஸோ அந்த இண்டெக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி அதனால் டேட்டாஸ் மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து எதர் பாசிட்டிவாகவும் இண்டெக்ஸிங் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எப்போவுமே நமக்கு லிஸ்ட்டோட ஐட்டம் ஃபஸ்ட் ஐட்டம் வந்து 0 இண்டெக்ஸ்னு தெரியும். சரியா? ஸோ இப்போ நான் அந்த லென்த்தை விட்டுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் கொடுத்துட்டு எனக்கு இதில் இண்டெக்ஸிங் என்ன அப்படின்னு தெரில. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா L3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணால் எனக்கு தேர்ட் பொசிஷனில் இருந்து எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ லிஸ்ட் ஐட்டம் 1 அப்படிங்கிறது 0, லிஸ்ட் ஐட்டம் 2 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷன், 10ங்கிறது ஐ திங்க் 1.2 வரும் சொல்கிறேண்ணா. ஸோ அதோட தேர்ட் பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.2. ஓகேவா? எனக்கு வந்து அந்த 1.2 வந்து எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த பொசிஷனில் அந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு இந்த வேல்யூ தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறத அது வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்குது. சரியா? ஸோ இதில் நான் இப்போ வந்து வேறு எதுவும் கொடுத்தேன் அப்படின்னா வேறு நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி வந்து அவுட்புட் வந்து வரும். சரியா? இப்போ நான் இதில் வந்து 2ன்னு கொடுக்குறேன். 2 கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா 10க்குள்ளே வந்து வருது. ஸோ இது வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பர் தானே கொடுத்துருக்கோம். 2 அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் நம்பர். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் வைஸ் தான் வந்து இண்டெக்ஸிங் ஆகும். ஸோ இதில் நான் வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா என்னோடய இண்டெக்ஸிங் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து வரும். ஸோ பாசிட்டிவ் கொடுக்கும்போது நமக்கு வந்து இண்டெக்ஸிங் வந்து ஃப்ரண்ட்லேருந்து வந்துச்சு. ஸோ இந்த பக்கம் போச்சு லெஃப்ட் டு ரைட் ஆர்டரில் வந்து போச்சு. ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு வந்து ரைட் டு லெஃப்ட் ஆர்டரில் வந்து அந்த வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ -2 கொடுத்துருக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து -1 நமக்கு 0 பொசிஷன் வந்து கிடையாது, நெகட்டிவ் வந்து 0 பொசிஷன் வந்து கிடையாது. சரியா? -1லேருந்து ஆரம்பிக்கும். -1 -2 அப்படிங்கும்போது இந்த இது வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் -3 -4 அந்த மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்னா எனக்கு வந்து அதுக்கான பொசிஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரியாம்மா? ஸோ இதை வந்து நம்ம வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பாசிட்டிவாக கொடுத்தோம்னா நமக்கு வந்து லெஃப்ட் டு ரைட்லேருந்து போகும். ஓகேவா? ஸோ எஸ் லெஃப்ட் டு ரைட் தானே இது? ஆமாம். ஸோ வந்து லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? ஸோ லெஃப்ட் டு ரைட்லேருந்து போகும். இதே இது நம்ம வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரைட் டு லெஃப்ட் வரும். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வரும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து எப்பவுமே -1 தான், 0 வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் போன வச்சுன்னா தான் நமக்கு வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3 4 அப்படிங்கிறதுல நமக்கு வந்து வரும். சரியா? ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அதான் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ -1 அப்படிங்கிறத நமக்கு வந்து லாஸ்ட் ஐட்டம் வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ -2 அப்படிங்கிறது செகண்ட் லாஸ்ட்லேருந்து வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரேஞ்ச் இண்டெக்ஸ்னு கொடுத்துருக்குறான். ஸோ ரேஞ்ச் இண்டெக்ஸ் அப்படிங்கும்போது இப்போது ஒரு லிஸ்ட்டில் 10 டேட்டா இல்லை 20 டேட்டா இருக்குன்னா எனக்கு வந்து தேர்ட் பொசிஷன்லேருந்து 5th பொசிஷன் வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்குறது. சரியா? ஸோ இப்போ இதிலே பாருங்கள், நான் லிஸ்ட் ஐட்டம் 1 லிஸ்ட் ஐட்டம் 2 கொடுத்துருக்குறேன்னா அதில் ரிமூவ் பண்ணிடுறேன். அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எத்தனை கொடுக்குன்னு தெரில, டெஸ்ட்டு ரேப் ஆக மாட்டேங்குதோ. பரவாயில்ல. ஸோ செகண்ட் ஐட்டம், தேர்ட், ஃபோர்த்,
ஃபிஃப்த், சிக்ஸ்த்து, 7. ஸோ மொத்தம் 7 இருக்குது. 3 போடுவோம், சாப்பிடலாமா? 8. ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து லிஸ்ட் ஐட்டம் 1 to 8 வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ இதில் நான் வந்து இது நம்ம லைக் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கில் செக் பண்ணோம் தெரியுமா? ஸ்ட்ரிங்கில் ரேஞ்ச் பார்த்தோம், அந்த மாதிரி பண்ணோம்ல, அதே ப்ராசஸ் தான். ஓகேவா? எல்லாத்துக்கும் அதே ப்ராசஸ் தான் வரும். நம்ம ஸ்ட்ரிங்குன்னு வரும்போது அது அந்த கேரக்டர்ஸ்குள்ளே வந்து நமக்கு வந்து இது பண்ணுச்சு. ஸோ இப்போ லிஸ்ட்டு வரும்போது நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து எடுத்து இதாகும். சரியா? வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நான் 2 to 6 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுன்னா, இண்டெக்ஸிங் வந்து செகண்ட்லேருந்து 6 வரைக்கும் போகும். சரியா? இண்டெக்ஸிங் வந்து எனக்கு வந்து செகண்ட் பொசிஷன் டு 6th பொசிஷன் வரைக்கும், அதாவது 6த்துனா அதுக்கு முந்தின இது வரைக்கும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட்னா 0 1 2 எனக்கு ஐட்டம் 3ல் ஆரம்பிச்சு 4 5 6. ஸோ லிஸ்ட் ஐட்டம் 6 வரைக்கும் போகுமா, 5 வரைக்கும் வருமான்னு தெரில. ஐ திங்க் லிஸ்ட் ஐட்டம் 5 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். 3 ஐட்டம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, 0 1 2 3 4 5 6. ஓகே, அந்த 4 ஐட்டம் எடுத்து நமக்கு கொடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 6th பொசிஷன் வரைக்கும் நமக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெரியுமா? ஸோ இது வந்து நம்ம ரேஞ்சுக்குள்ளே வந்து கொடுத்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலே வந்து இன்னும் 2 3 டைப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது எல்லாமே நம்ம வந்து இதில் பார்த்தது ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம வந்து இது வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரிங்கில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம சர்ச் இண்டெக்ஸ் ஸ்டார்டிங்கோட ஸ்டார்ட் சர்ச் இண்டெக்ஸ் கொடுக்காம நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அதாவது 0th பொசிஷன்லேருந்து நமக்கு வந்து எடுத்து நம்மளோட லாஸ்ட் பொசிஷன் என்னவோ அது வரைக்கும் கொடுத்துரும். ஸோ இப்போ அந்த இடத்துல 2 கொடுக்கல, என்ன ஆகும்னா எனக்கு வந்து 0 லிஸ்ட் ஐட்டம் 1லேருந்து 7 வரைக்கும் எடுத்து கொடுத்துரும். சரியா? மொத்தம் எவ்வளோ போட்டிருக்கேன், 8 வரைக்கும் போட்டிருக்கணும். ஓகே, என்ன பண்ணியிருக்கு, எனக்கு வந்து 0th பொசிஷன்லேருந்து 6th பொசிஷன் வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ நான் இங்கே 5 மாற்றுறேன். என்ன பண்ணுன்னா எனக்கு வந்து 5th பொசிஷன் வரைக்கும் எடுத்து. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 அண்ட் இட் வில் பி த 5th. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கு. 0 to 5th பொசிஷன் வரைக்கும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரேஞ்சிலையும் நமக்கு வந்து நெகட்டிவ் உண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாசிட்டிவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்காம இது பண்ணோம்ல, அந்த மாதிரி நம்ம இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்காம எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்காம விட்டோம்னா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துரும். ஸோ இப்போ இதில் 4லேருந்து நான் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, எனக்கு அந்த 4th பிளேஸ்லேருந்து என்ன பண்ணுது, லாஸ்ட்டாக இருக்கிற 8 வரைக்கும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருச்சு. சரியா? என்ன மிஸ்டேக்னு பார்த்துட்டேன். ஆக்சுவலாக 6 வரைக்கும் தான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது இந்த இடத்துல வந்து கம்மா போடாமல் விட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம 4th பொசிஷன்லேருந்து நம்மளோட 8th வரைக்கும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருச்சு. ஓகேவா? இப்போ 0 1 2 3 4. ஸோ நமக்கு இந்த 5 வருது இல்லை, இந்த 5th எலமெண்ட் வந்துருக்குல்ல, இதுதான் நம்மளோட 4th பொசிஷன். 4th 5th 6th அண்ட் நம்மளோட லாஸ்ட் பொசிஷன் 7th வரைக்கும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ ரேஞ்சிங்லேயும் நமக்கு வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேஞ்சிங்லேயும் நம்ம வந்து we can able to do the negative indexing. ஸோ பட் ஆனால் ரேஞ்சிங்கில் நெகட்டிவ் இண்டெக்ஸ்னு வந்தாலும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து -1 இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸ் தான் வந்து 0th பொசிஷன்லேருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3 4ன்னு போகும். நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் -1. ஓகேவா? நெகட்டிவ் இண்டெக்ஸிங் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் -1. ஓகேவா? ஸோ அதே மாதிரி -1ன்னு போடும்போது நம்மளோட இண்டெக்ஸிங் எப்படி இருந்து ஆரம்பிக்கும், நம்மளோட லாஸ்ட் எலமெண்ட்லேருந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரண்ட்லேருந்து வராதுமா, நம்மளோட நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து லாஸ்ட்லேருந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டை நோக்கி நமக்கு வந்து வரும். சரியா? ஸோ இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் போட்டிருக்கான்ல, நெகட்டிவ் இண்டெக்ஸ் இங்கே -4 கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு இன்னும் -1 கொடுக்கணும். சரியா? ஸோ -4 to -1 வரைக்கும் நம்ம வந்து எடுக்க போகிறோம்.
சரியாம்மா? ஸோ ரேஞ்சு ரிவர்ஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. நாமே -1 to -4 கொடுத்து பார்க்கக்கூடாது. ஸோ இப்படி கொடுத்தா வருதா அப்படின்னு பார்ப்போம். மேபி வரும், வரல. ஓகே, அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ -4 to -1 கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணியிருக்கு, நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து எடுத்துருக்குது. சரியா? லிஸ்ட்டு க்ளோஸ் பண்ணலையோ? லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ண விட்ருக்கான்னு நினைக்கிறேன். இல்லையே, க்ளோஸில் தானே இருக்குது. ஸோ நமக்கு வந்து -1 ஸ்கிப் பண்ணியிருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் பிளேஸை ஸ்கிப் பண்ணிடுச்சு. 1 2 3 அப்படின்ட்டு நமக்கு அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த 3 தான் மட்டும் எடுத்து கொடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் போகும்போது நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துச்சு. பட் ஆனால் நெகட்டிவ்லேருந்து வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எடுத்து கொடுக்குது. சரியா? ஸோ எண்ட்லேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் அப்படியே நமக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுலேயும் அதே மாதிரி நமக்கு வந்து இது விட்டு எழுதலாம்னு நினைக்கிறேன். ரேஞ்ச் கொடுக்காமல் இது பண்ணலான்னு நினைக்கிறேன். கொடுத்து பார்ப்போம் என்ன சொல்லிட்டு. ஸோ ரேஞ்ச் கொடுக்காமல் போட்டோன்னா இதாகுது. மேபி 0 அக்செப்ட் பண்ணுமா என்ன? 0 அக்செப்ட் பண்ணல. ஸோ பட் ஆனால் -1 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட் ஐட்டம் மேட்டை வந்து நமக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடுது. நம்ம அந்த -1 கொடுக்காம நம்ம ரேஞ்ச் இல்லாமல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ண மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா -4 இங்கே வந்து கொடுக்குறேன். -4 to ஸோ என்ன பண்ணியிருக்கு, நமக்கு லாஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஐட்டம் 5 வரைக்கும் எடுத்துச்சா. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கு, அந்த 5 ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருந்து எடுத்து நமக்கு வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஸ்டார்ட் ரேஞ்ச் எண்ட் ரேஞ்ச் இல்லாமல் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ தென் அடுத்து வந்து நமக்கு வந்து லிஸ்ட் அந்த ஐட்டமில் நம்ம லிஸ்ட்டில் எதுவும் ஐட்டம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் கண்டிஷன் வச்சு கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் நம்ம இதில் மெயினாக யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, இன் அப்படிங்கிற கீவேர்டை தான் நம்ம வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவாம்மா? ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸில் வந்து அந்த எப்படி சொல்கிறது, ஸோ இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது, நம்மகிட்ட வந்து ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கோம். அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு ஐட்டம் இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்காக. சரியா? ஸோ இப்போ ஒரு 10 இந்த இப்போ நான் போட்டிருக்கேன்ல, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 அப்படின்னு வருது கொடுத்துருக்கேன்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஐட்டம் இருக்குது. இந்த லிஸ்ட் ஐட்டமில் நான் தேடுற ஏதோ ஒரு நான் லிஸ்ட்டு ஒரு ஐட்டமில் ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த ஐட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் போய்ட்டு என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு லிஸ்ட்டாக உட்காந்து பார்க்க முடியாது. ஸோ ஒரு 10 இது இருந்துச்சுன்னா எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பட் இதே இது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் வந்து ஒரு 100 ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 200 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு ஐட்டம் கொடுத்த ஞாபகம் இருக்குது, என்ன மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஞாபகம் இருக்குது. ஸோ நான் அதே ஃபார்மேட்டில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ போட்டு நமக்கு தேவையான வேர்டோ இல்லை ஏதோ லிஸ்ட்டுக்கு அந்த லிஸ்ட்டோட ஐட்டம் நேமை கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஐ திங்க் இதுவும் நேற்று நம்ம இது பண்ணும்போது பார்த்தோம்னு நினைக்கிறேன். இன் கீவேர்டு இதில் பார்த்தோம். ஆப்ரேட்டர்ஸில் ஸ்பெஷலாக 2 கடைசி கேட்டகரி இருந்துச்சுல, அதில் ஒரு கேட்டகரி. ஸோ அதில் இந்த இன் கீவேர்டு பார்த்தோம். ஓகேவா? நம்ம இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கா, நம்ம டேரெக்டாக இதிலே கூட செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ லிஸ்ட் ஐட்டம் _01 இன் எல்ஐ. ஓகேவா? கொடுப்போம். ஸோ இது என்ன பண்ணால் நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும் இப்போதைக்கு. ஸோ நம்ம இதில் ஐட்டம் இருக்குது, அதனால் நமக்கு என்ன பண்ணுன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அவங்க போட்டு இஃப் கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். சரியா?
ஸோ அதே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இஃப் டபுள் கோட்ஸ்குள்ளே லிஸ்ட் ஐட்டம் அண்டர்ஸ்கோர் 01 இன் எல்ஐ, ஓகேவா. ஸோ லிஸ்ட் ஐட்டம் உள்ளே இருக்கா கோலன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கான தேவையான ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ட்ரூ தி ஐட்டம் வாஸ் ஃபவுண்ட் இன் த லிஸ்ட். சரியா, ஓகேவா. ஸோ இந்த லிஸ்ட் டைப் இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறது அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும், ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகாது, ஜஸ்ட் இட் வில் ஸ்கிப் த பார்ட், ஓகேவா. இப்போ அதில் 9 கொடுக்க அப்படின்னா எனக்கு இந்த இஃப் கண்டிஷனே வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறனால எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வராது. சரியா. ஸோ இந்த இன் கமாண்ட் வந்து நேற்று நம்ம ஆப்ரேட்டர்ஸில் வந்து பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, எனக்கே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகேவா. இன்னும் எங்கேயோ பார்த்தோம் அப்படிங்கிற ஞாபகம் வந்து அதுக்கடுத்து ஆப்ரேட்டர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரிங்குக்கு செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஸ்ட்ரிங் போட்டு அந்த ஸ்ட்ரிங் வந்து இருக்கா, பைத்தான் போட்டோம், வெல்கம் டு பைத்தான் போட்டு பைத்தான் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு சில கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து எதுலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு கீவேர்ட்ஸ் ஒரு சில கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா அது வந்து எந்த ஃபங்க்ஷனாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்படி தானே. ஸோ நேற்று ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குறது இந்த தான் பார்த்தோம். ஸோ அதே இதை தான் இன்றைக்கும் பார்க்குறோம், அதே ஃபார்மெட் அதே இதை வந்து பார்க்குறோம். பட் ஆனால் என்ன பார்க்குறோம், லிஸ்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று ஒரு இதில் யூஸ் பண்ணோம், இன்றைக்கி இதை இன்னொரு இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த யூஸ் பண்ணுறது இதில் இருக்குன்னா அது லிஸ்ட்டில் இருக்குது, ஆனால் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. சின்டெக்ஸில் எதுவும் சேஞ்ச் இல்லை, எதுவுமே மாற்ற வேண்டியது இல்லை. அதில் எந்த மாதிரி யூஸ் பண்ணோமோ அதே லெவலில் அதே அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஈஸியாகவும் யூஸ் பண்ண முடியுது, ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வை பைத்தான் வந்து ஏன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீசன், ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு ஆப்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ அதே ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அதை வச்சு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஸ்ட்ரிங்கில் ஒரு வேர்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். இன்றைக்கி வந்து அதை வச்சு டோட்டலாக உள்ள லிஸ்ட் ஐட்டம்ஸில் அந்த லிஸ்ட் ஐட்டமில் நம்மளோட லிஸ்ட் ஐட்டம் வந்து அந்த லிஸ்ட்டில் நம்மளோட லிஸ்ட் ஐட்டம் இருக்கா அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதே இன் அப்படிங்கிற அந்த கீவேர்டை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், வேறு எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலை, ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம வந்து ஐட்டம் செக் பண்ணுறதுக்காக நம்ம லிஸ்ட்டில் வந்து எதுவும் ஐட்டம் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன் அப்படிங்கிற கீவேர்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ தென் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஸோ லிஸ்ட் ஐட்டம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இப்போது சீரீஸ் ஆஃப் லிஸ்ட் ஒரு 4-5 லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டில் 4-5 ஐட்டம்ஸ் ஒரு 5-6 ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு இண்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த இண்டெக்ஸில் உள்ள ஐட்டம் லிஸ்ட்டை அந்த ஐட்டமை மட்டும் எனக்கு வேறு ஐட்டமை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணுறது, ஓகேவா. இப்போ இந்த கண்டிஷன் எடுத்து விட்டுருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் கண்டிஷன் வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் இதில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம் 1 2 3 4 5 6 7 8 அப் டு 8 வரைக்கும் கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஒரு தேர்ட் இண்டெக்ஸ்லையோ ஃபோர்த் இண்டெக்ஸ்லையோ இருக்கிற ஒரு ஐட்டத்தை மட்டும் நான் வந்து வேறு ஐட்டமாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன், ஓகேவா. எல்ஐ எல்ஐ போட்டு அதோட ஐட்டம் இண்டெக்ஸ் பொசிஷன் நம்பர், சரியா, இண்டெக்ஸிங் நம்பர் வந்து கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா அந்த இடத்துல உள்ள ஐட்டம் வந்து நான் வந்து இது பண்ண போகிறேன். ஸோ இதில் இண்டெக்ஸிங் ஃபோர்த்னா 0 1 2 3 4 லிஸ்ட் ஐட்டம் 5 அப்படிங்கிறதுக்கு வந்து போகும், சரியா. மாடிஃபைடு லிஸ்ட் மாடிஃபைடு ஐட்டம் அண்டர்ஸ்கோர் 0 சரியா. இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு வர்ற இதையும் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே எல்ஐ and then
மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் உள்ளதையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, கரெக்டாக வருதா அப்படின்னு பார்ப்போமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க லிஸ்ட் ஐட்டம் வந்து என்னது, நம்மளோட நார்மல் நம்ம கொடுத்துருந்த லிஸ்ட் ஐட்டம். ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து லிஸ்ட் ஐட்டம் 1 இருக்குது, லிஸ்ட் ஐட்டம் 2 இருக்குது, லிஸ்ட் ஐட்டம் 3, லிஸ்ட் ஐட்டம் 4, லிஸ்ட் ஐட்டம் 5, 6, 7, 8 அப் டு 8 வரைக்கும் நம்ம கொடுத்த மாதிரி அப்படியே வந்துருக்கு. அப்படி தானே? ஸோ அடுத்ததில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்குது. அடுத்து நம்ம 4th இண்டெக்ஸ் பிளேஸில், அதாவது நம்மளோட 5th ஐட்டம், நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட 5th ஐட்டம் என்னவா மாறி இருக்குது அப்படின்னா, நான் கொடுத்துருக்க மாடிஃபை ஐட்டம் 05 வந்து மாறிடுச்சு. தென் அதுக்கு அடுத்து இருக்கிற நார்மல் லிஸ்ட் ஐட்டம் வந்துருக்கு. சரியா? ஸோ இதிலே நான் திரும்ப அடுத்து வேறு எதுவும் இண்டெக்ஸிங் உள்ளது மாத்திரம் அப்படின்னா 5, 4 கொடுத்துருக்கோமா, 5, 7. ஸோ லாஸ்ட் உள்ளது வந்து மாத்திரேன். டபுள் கோட்ஸ்குள்ள மாடிஃபைடு ஐட்டம் _8 அப்படின்னு கொடுத்துட்டேன். சரியா? இது என்ன பண்ணால் என்னோடய ஃபஸ்ட் ஐட்டமையும், அதாவது என்னோடய 4th இண்டெக்ஸிங்கில் இருக்கிற ஐட்டமையும் 7th இண்டெக்ஸிங்கில் இருக்கிற ஐட்டமையும் எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். சரியா? ஸோ இதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டுருக்கோம். ஸோ தென் அதே இதில் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீரிஸ், அதாவது ரேஞ்ச் சீரீஸில் உள்ளது நம்ம வந்து டோட்டல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பாருங்கள். ஸோ டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது ஒரு ஆப்பிள், பனானா, செரி, ஆரஞ்சு, கிவி அண்ட் மேங்கோ அப்படின்னு சொல்லி சம் ஃப்ரூட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ரேஞ்ச் போட்டு இண்டெக்ஸ் ரேஞ்சிங் போட்டோம்ல, ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸிங் ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டோட்டலாக கொடுத்துட்டு அந்த ரேஞ்சே நம்ம வந்து மொத்தமாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் பர்சன் இண்டெக்ஸிங் ஃபஸ்ட் பர்சன் டு எனக்கு இண்டெக்ஸிங் தேர்ட் பர்சன் வரைக்கும் எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த பனானாவை தூக்கணும் ஃபஸ்ட்டு தானே, 0, 1. ஆமாம், பனானாவையும் செரியும் தூக்கிட்டு எனக்கு அதுக்கு பதிலாக வந்து பிளாக் கரண்ட்டும் வாட்டர் மெலனையும் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த 2 சீரீஸில் உள்ளது எனக்கு வந்து வேண்டாம், அதாவது எனக்கு இந்த ரேஞ்சில் உள்ளது வந்து வேண்டாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ இந்த 3 உள்ளது நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வேலையை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பிள் மேங்கோன்னு இருக்குல்ல, லிஸ்ட் ஐட்டம் 1, 2 எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, ஆப்பிள் மேங்கோ நம்ம வந்து காப்பி பண்ணியாச்சு. ஓகேவாம்மா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட லிஸ்ட்டில் போயிட்டு அவங்க கொடுத்து அதே இதே கொடுத்துருக்கோம். 1, 2, 3 வரைக்கும் நான் மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம லிஸ்ட் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த இதை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கான லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ பனானா, செரின்னு இருக்குது, அதை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க கொடுத்துருந்த ஃப்ரூட்ஸ் நேம் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, வாட்டர்மெலன், அவங்க கொடுத்துருந்த வாட்டர்மெலனே போடுவோம். வாட்டர்மெலன் அண்ட் தென் வேறு என்ன போடலாம், கிரேப்ஸ். ஓகேவா? கிரேப்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரில, சரி இருந்துட்டு போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட் என்னோடய ஒரிஜினல் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் எல்ஐ. சரியா? ஸோ தென் இப்போ நான் என்னோட மாடிஃபைடு லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் எல்ஐ. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 லிஸ்ட்டில் நம்மளோட டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 0, 1, 2, 3, 4, 5 டோட்டல் 6 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ரேஞ்சில் உள்ளது ஃபஸ்ட் பொசிஷன் டு அந்த தேர்டுக்குள்ளே உள்ள இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். சரியா? புரியுதாம்மா என்ன இருக்குது அப்படின்ட்டு? நம்ம வந்து சீரீஸ் ஆஃப் ஒரு லிஸ்ட் சீரிஸ் வந்து எழுதியிருக்கோம். அந்த லிஸ்ட் சீரிஸில் வந்து ஒரு சில வேல்யூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா, எனக்கு வந்து இந்த ரேஞ்சில் இந்த இண்டெக்ஸிங் நம்பர்லேருந்து இந்த இண்டெக்ஸிங் நம்பர் வரைக்கும் இருக்கிற லிஸ்ட் ஐட்டம்ஸை மட்டும் எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரன் டைமில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி விட்ருக்கோம். ஓகேவா?
ஸோ அடுத்து என்ன போட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கிறதோட நம்ம கொடுத்துருக்க ரேஞ்சோட அடிஷ்னலாக இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரூட் ஆட் பண்ணோம் அப்படின்னா, அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அதுக்கு அடுத்த பொசிஷனில் நமக்கு போய் ஆட் ஆயிரும். அதுக்கு ரிமைனிங் இருக்கிற இது வந்து அடிஷ்னலாக ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் வந்து மூவ் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் வந்து 2 தான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். பட் ஆனால் நான் வந்து புதுசாக இந்த இடத்துல 3ஆவதா ஒன்று வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, இது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து அடிஷ்னலாக ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிற அந்த ஆரஞ்சு அப்படிங்கிறது வந்து அடுத்த பொசிஷனுக்கு வந்து மூவ் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வாட்டர்மெலன் கிரேப்ஸும் கொடுத்துருக்குறேன். அடுத்து என்ன கொடுக்க சரி, அவன் ஏதோ கொடுத்துருந்தானே பிளாக் கரண்ட்டாக பிளாக் கரண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து அடிஷ்னலாக வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறது 2 பொசிஷன் 2 ரேஞ்ச் தான் கொடுத்துருக்குறேன். பட் ஆனால் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, அடிஷ்னலாக இன்னொரு டேட்டா வேல்யூ வந்து நான் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டேன். பட் ஆனால் அது ரேஞ்சில் இல்லை, அந்த ரேஞ்ச் இல்லை. பட் ஆனால் வந்து அந்த ரேஞ்சில் ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கது. எப்படி வருதுன்னு பார்ப்போம் நமக்கு ரிசல்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டோட இதே வந்து இண்டெக்ஸிங்கே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? 0 to 5 இருந்த இடத்துல இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, 0 to 6 நமக்கு வந்து மாறிடுச்சு. ஓகேவா? புரியுதாம்மா என்ன இருக்குதுன்ட்டு? இப்போ நான் மாற்றுறது 2 வேல்யூ தான். நான் அது 2 வேல்யூ அந்த 2 வேல்யூக்குள்ள ரேஞ்சில் தான் மாற்ற போகிறேன். பட் ஆனால் அடிஷ்னலாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டேட்டா வேல்யூ வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதையும் கொண்டு போய் நம்ம லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுது. இருக்கோ இல்லையோ அந்த இதையும் நான் வந்து நம்ம கொடுத்துருக்கிற சேஞ்ச் பண்ணுற ரேஞ்சுக்கு அடுத்த வேல்யூவில் போய் நமக்கு வந்து ஆட் பண்ணிடுது. தென் என்ன பண்ணுதுன்னா, ஆல்ரெடி அந்த ரேஞ்சில் இருக்குல்ல, இப்போ வந்து ஆரஞ்சு அப்படிங்கிறது வந்து 0 1 2 3 தேர்ட் பொசிஷன்லேருந்து இருந்திருக்குது. ஸோ அது என்ன பண்ணிடுதுன்னா 4th பொசிஷனுக்கு வந்து மூவ் பண்ணி விட்டுருது. ஓகேவா? அந்த ஆரஞ்சு வந்து 4th பொசிஷனுக்கு மூவ் பண்ணிடுது, கிவியை 5th மூவ் பண்ணிடுது, மேங்கோ வந்து 6th பொசிஷனுக்கு வந்து மூவ் பண்ணிடுது. ஆட்டோமேட்டிக்லி அது வந்து மூவ் பண்ணி விட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஐட்டத்தோட அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அதே இது நம்ம கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? கம்மியாக கொடுத்துருக்கேன். இதுவும் என்ன பண்ணணும்னா, நமக்கு அந்த வேல்யூ மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா அதோட சேர்த்து வந்து நமக்கு வந்து மெர்ஜ் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் உள்ள 2த்தையும் தூக்கிடுச்சு. பனானா செரி அது 2த்தையும் நமக்கு தூக்கிடுச்சு. தூக்கிட்டு வாட்டர்மெலனை மட்டும் ஆட் பண்ணியிருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த பனானா செரி தூக்கிட்டு அதுக்கு அடுத்து ஆரஞ்சு, கிவி, மேங்கோ அப்படிங்கிறத நமக்கு வந்து ஆட் பண்ணிடுச்சு. வேறு எந்த ஒரு சேஞ்சுமே இது வந்து நமக்கு வந்து பண்ணலை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு அந்த ஆப்பிள் இருக்குது. நம்ம பனானா செரி பொசிஷனில் வந்து வாட்டர்மெலன் அது போக அடிஷ்னல் ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஆனால் வந்து நான் வந்து ஏதோ நினப்பில் வந்து வாட்டர்மெலன் மட்டும் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து 2 ஃப்ரூட்ஸ் ரேஞ்சுக்குள்ள ஃப்ரூட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணல. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வாட்டர்மெலன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பட் ஆனால் அந்த 2 ரேஞ்சை வந்து எம்டி பண்ணிடுச்சு. பனானா செரி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுன்னா, அதுக்கடுத்து இருக்க ஆரஞ்சை வந்து ஒரு பொசிஷன் ஃபார்வர்டு வந்து மூவ் பண்ணி அதுக்கடுத்து இருக்கிறத அப்படியே ஃபார்வர்டாக மூவ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ தென் இன்சர்ட் ஐட்டம். இன்சர்ட் ஐட்டம் இஸ் லைக் இப்போ நம்ம ஃபஸ்ட் இதில் பண்ணோம்ல, ரேஞ்சு பொசிஷன் வச்சு கொடுத்தோம். பட் ஆனால் வந்து ரேஞ்சில் வந்து நம்ம வந்து அந்த ரேஞ்சை தாண்டி ஒரு வேல்யூ கொடுக்கும்போது என்னாச்சு, அது வந்து இன்சர்ட் ஆச்சு. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து இன்சர்ட் அப்படின்னே ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து அந்த இன்சர்ட் அப்படிங்கிற மெத்தடை வச்சு நமக்கு தேவையான இடத்துல வந்து ஒரு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எல்ஐ டாட் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட் நான் வந்து அதோட இண்டெக்ஸ் ரேஞ்ச் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ பனானாக்கும் செரிக்கும் நடுவில் நான் வந்து இது பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் 0 1, செகண்ட் பொசிஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய இது வந்து வாட்டர்மெலன் அப்படிங்கிறத வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேப்பா? ஸோ என்ன ஆகும்னா, எனக்கு வந்து இந்த செகண்ட் பொசிஷனில் வந்து வாட்டர்மெலன் வந்து ஆட் பண்ணிவிட்டோம். ஸோ பனானாக்கும் செரிக்கும் நடுவில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன்னா, இது மாதிரி எனக்கு வந்து பனானாக்கும் செரிக்கும் நடுவில் வந்து வாட்டர்மெலன் அப்படிங்கிறது வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இன்சர்ட்டோட இது வந்து இந்த இதுதான். நம்ம கொடுக்குற இண்டெக்ஸிங்கில் வந்து நம்ம கொடுக்குற வேல்யூவே நமக்கு வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டுருக்கேன்னா ஸ்ட்ரிங்கு தான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை. ஜஸ்ட் நான் நம்பர் கொடுத்தாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி விட்டுரும். சரியா? ஸோ லிஸ்ட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ். டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் லிஸ்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு. சரியாம்மா?
சரி ஓகேம்மா. நம்ம இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ் இந்த செஷன் வந்து லிஸ்ட்டில் வந்து இவ்வளோ போதும். இன்னும் ஒரு 5 பேஜஸ்க்கு வந்து லிஸ்ட் இருக்குது. சரியா? ஸோ எல்லாத்தையும் ஒன் டே ஒரே நாளில் சொல்லிட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தும் ஆட் லிஸ்ட் ஐட்டம்ஸ் அதுக்குள்ளே லிஸ்ட் ஐட்டம்ஸை வந்து எப்படி இது பண்ணுறது, ரிமூவ் லிஸ்ட் ஐட்டமில் வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படி, லிஸ்ட்டு கிளியர் பண்ணுறது எப்படி, லூப்பிங் உள்ள எப்படி லூப்பிங் பண்ணுறது, லிஸ்ட்டு 2 லிஸ்ட்டு எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதையும் நான் எப்பவுமே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும். சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட போதும், இன்சர்ட் ஐட்டம்ஸோட போதும். ஸோ டுமாரோ கிளாஸ் வந்து லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு ஒரு செவரல் டைப்ஸ் உண்டு. ஸோ அதுலேயும் இந்த இன்சர்ட் ஐட்டம் வந்து வரும். ஓகேவா? இன்சர்ட் பண்ணுறதும் வந்து ஆட் லிஸ்ட் ஐட்டமில் வந்து ஒரு இதாக வந்து வரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவாம்மா? ஸோ லிஸ்ட்டில் வந்து ரிமைனிங் வந்து செஷன் நாளைக்கு என்ன 9th டே வரும். ஓகேவா? ஸோ 9th டேயில் நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து திரும்ப வந்து கன்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் இப்போ சொன்ன இந்த லிஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவாம்மா? ஸோ எக்ஸசைஸ் வந்து லிஸ்ட்டு முடிஞ்ச பிறகு பார்க்கலாம். இல்லை நம்ம பார்த்து ஆப்ரேட்டர் சர்ச் மட்டும் ஒரு எக்ஸசைஸ் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து நான் போட்டு விட்றேன். நானும் எக்ஸசைஸ் பார்த்து இது பண்ணணும், பார்த்துட்டு வந்து போட்டு விட்றேன். சரியா? கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நான் பார்த்துட்டு வந்து கிளாஸ் ரூம் வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் வந்து போட்டுவிட்றேன். ஸோ ஒர்க் அவுட் மட்டும் உங்களோட அவுட்புட்டோ இல்லை இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒர்க்கிங் ஃபைலையோ வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? சரி ஓகேம்மா. தேங்க்யூ. ரிமைனிங் வந்து நம்ம வந்து அடுத்த செஷனில் வந்து லிஸ்ட்டை வந்து திரும்ப வந்து அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூம்மா.